வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க எழுத்தாணி பூண்டு. இந்த எழுத்தாணி பூண்டு வந்து ஆணுறுப்பை எப்படி தடிமனாக்குறது, எப்படி நீளமாக்குறது, எப்படி வளவளன்னு இருக்கக்கூடிய ஆணுறுப்பை உறுதி பெற வைக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லித்தர போகிறோம். இதை அப்படியே சம்மூலமாக எடுத்துக்கோங்க, அதாவது வேரோடு எடுத்துக்கோங்க. வேரோடு எடுத்து என்ன பண்ணிங்கன்னா நல்லா பால் விட்டு மைய அரைச்சி ஆணுறுப்பு மேலே 10 போட்டால் போதுங்க. 7லேருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளே ஆணுறுப்பு நல்ல ஒரு உறுதி பெற ஆரம்பிக்குங்க. ஆனால் கண்டினியூவாக இதை 48 நாள்லேருந்து 90 நாள் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் அளிக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். இது சம்மூலமாக எடுத்து நான் சொன்ன மாதிரி அதே மைய பால் விட்டு அரைச்சி பால் கூட பனக்கற்கண்டு தேன் இது கூட கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதேமாரி 90 நாள் சாப்பிடணும். 48 நாள்லேருந்து 90 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து இயற்கையாகவே சரியாகும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல். ஆனால் இந்த மூலிகைகளுக்கு எல்லாத்துக்குமே பத்தியங்கள் உண்டு. சரிங்களா? அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம்